தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் எரிதனல் வாயிலாக உங்களை சந்திக்க வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டத்தில் தென் மாவட்டத்தில் எப்போதுமே பற்றி எரியும் சாதி நெருப்பு மீண்டும் பற்றி கொள்கிறது. 2 ஆண்டுகள் கூட இன்னும் கடக்கவில்லை. ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் சின்னத்துரை என்னும் நமது அருமை மகன் வெட்டப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினான். அந்த எண்ண அலைகள், அந்த வேதனை குமுறல்கள் முடிவடைவதற்கு முன்பே நமது அருமை பிள்ளை தேவேந்திர ராஜா மீண்டும் ஒரு துயர் சம்பவமாக வெட்டப்பட்டு இன்று பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார். இது ஒரு சமூக சிக்கலாக, சாதி பிரச்சனையாக, தென் மாவட்டம் என்றாலே சாதி பிரச்சனை தான் என்று பேசக்கூடிய அரசியல்வாதிகள், ஆய்வாளர்கள், சமூக ஊடகங்களை கையாளுபவர்கள், சாதிய தலைவர்கள், இவர்கள் அனைவரும் இப்படி பேசிக்கொண்டு மட்டும்தான் இருப்பார்களே தவிர, தம்பி சின்னத்துரையின் தொடர் கொலை தாக்குதல் சம்பவங்களுக்காக அமைக்கப்பட்ட நீதியரசர் சந்துருவின் ஆணையை, அந்த அறிக்கையை அரசு என்ன செய்தது? தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளின் ஆட்சி காலங்களில் நடந்து வரும் இந்த தமிழர் விரோத, தமிழருக்குள் நடக்கக்கூடிய கொலைவெறி தாக்குதலை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மேலும் இந்த நிலத்தில் சாதிய வன்முறைகள், சாதிய சீர்கேடுகள், சாதிய தாக்குதல்கள், சாதிய அடக்கு ஒடுக்குமுறைகள், தீண்டாமைகள் இருக்கிறதா இல்லையா என்றால் நிச்சயமாக தீண்டாமை ஓரளவுக்கு இன்று இல்லை, அது உறுதியாக ஒரு நாள் சொல்ல முடியும். ஆனால் சாதிய பிரச்சனைகள் இங்கு தீர்ந்த பாடே இல்லை. அதற்கு காரணம் இந்த நிலத்தில் அரசு செய்யும் அரசியல்வாதிகளும் அரசும் தான் அதற்கு காரணம். அதற்கு தீர்வு செய்ய முடியும். காரணம், நீங்கள் தொடர்ச்சியாக 65 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடம் பேசி சமூக நீதி பேசுகிறீர்கள். உங்கள் சமூக நீதியின் வாயிலாக நீங்கள் எங்களுக்கு எதை பெற்று தந்தீர்கள்? அதற்கு முன்பு இல்லாத இவ்வளவு பெரிய கொலை தாண்டவங்கள் இந்த நிலத்தில் நடப்பது காரணம் என்று கேட்டால், இல்லை, நாங்கள் வந்த பின்பு ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வியல் உயர்வதை பொறுக்க முடியாமல் மற்ற சமூகங்கள் அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று பொத்தாம்பொதுவாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் ஒரே சமூகத்துக்குள்ளேயே இங்கு வெட்டுக்குத்து இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இதற்கு நான் பார்க்கும் காரணமாக, இந்த மண்ணை சேர்ந்தவளாக 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகனை, அது வீட்டின் மூத்த பிள்ளை, அந்த மூத்த பிள்ளையை இவ்வளவு பெரிய கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு மருத்துவமனையில் வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் நிலை என்ன? நீங்கள் பத்திரிகை துறை என்ன கபடியா காதலா? உங்களுக்கு எதோடு ஒப்பிட வேண்டும், எதில் எதுகை மோனை வேண்டும் என்று கூட உங்களுக்கு சற்று அறிவே இல்லையா? இந்த சிக்கலை தொடர்ச்சியாக நடக்கிற சிக்கல் இன்னைக்கு நேரத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இங்க சாதிய பிரச்சனைகள், சாதி சண்டைகள் தீர்ந்த பாடில்லை. தீர்ப்பதற்கு இந்த ஆளும் வர்க்கம் என்ன செய்தது? உங்களுடைய முன்னெடுப்பு என்ன? நீங்கள் செய்த காரியம் என்ன? நான் இந்த நிலத்தில் வேறு இடத்திலிருந்து ஆய்வு செய்து ஒருத்தர் இதற்கு முடிவு சொல்லவே முடியாது. எங்கள் நிலத்தில் வெட்கப்பட்டு சொல்றோம். எங்கள் நிலத்தில், எங்கள் மண்ணில், எங்கள் சக தமிழ் குடிகளுக்குள் நடக்கும் இந்த துர்ச்சம்பவங்களை ஆளும் திராவிட அரசுகள் தொடர்ச்சியாக நீங்கள் வேடிக்கை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மனதுக்குள் குளிர் காய்கிறீர்கள். தமிழன் ஒன்றிணையவே கூடாதென்று நீங்கள் நினைக்கும் எண்ணங்களுக்கு இறை போடுவது போன்ற ஒரு செயல் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நடப்பதற்கு காரணம் ஆளும் அரசின் வக்கற்ற தனம், கையாளாகாத தனம் என்பது மட்டும்தான் உண்மை. ஏன் கிராம நிர்வாக அலுவலர் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. ஒரு பெரிய, இன்னைக்கு அதுக்கு மிகப்பெரிய தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அதிக படிப்பு படித்தவர்களும் விரும்பி அந்த வேலைக்கு வருகிறார்கள். ஆனால் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியின் அதிகாரம் என்ன? அவருடைய வேலை என்ன? சாதாரணமாக சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், பட்டா சிட்டாவிற்கு கையெழுத்து போடுவது மட்டுமா அந்த கிராம நிர்வாக அதிகாரியின் வேலை என்றால் இல்லை. ஒரு கிராம நிர்வாக அதிகாரி என்பவர் தனக்குட்பட்ட அந்த கிராமங்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். சரி, தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சாதி முரண்கள், பூசல்கள் இருக்கின்றன, ஒத்துக்கொள்கிறோம். அதை ஒடுக்குவதற்கு, தீர்ப்பதற்கு ஆளும் வர்க்கம் நீங்கள் செய்த முன்னேற்பாடு என்ன? அந்த நான் தீர்வு சொல்கிறேன் இன்னைக்கு. அந்த கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு
சரியான பயிற்சி கொடுத்து ஊர்காவல் படை. நாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த ஒரு நோட்டு இருக்கும், காவல் நிலையத்திலிருந்து வந்து அந்த நோட்ல ஏட்டையா கையெழுத்து போட்டு போவார். இன்னைக்கு அந்த நடைமுறை இல்லை. நாங்கள் சிறுவயதா இருக்கும்போது காவல்துறை வருகிறது என்றாலே எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. ஓடி போய் நாங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவோம். இன்னைக்கு அந்த பயம் இருக்கிறதா? இல்லை. காரணம், நீங்கள் அரசுகள் காவல்துறையையும் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளையும் சரியாக பயன்படுத்த தவறுகிறீர்கள். நீங்க வந்து தனிநபருக்கு, இந்த விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு, தனிநபருக்கும் உங்களுடைய அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் அடிமை வேலையாட்கள் போல திறன் பெற்ற ஒரு காவலரா வரணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்க ஓடி விளையாடி வென்றெடுத்து எழுத்து தேர்வில் தேர்வு பெற்று இன்னும் பல சிக்கல்களை எல்லாம் தாண்டி பயிற்சி பெற்று அந்த காவல் நிலையத்துக்கு வருகிறார்கள். அவர்களை, பயிற்சி எடுத்தவர்களை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? நான் சொல்றேன், இந்த நிலத்தின் மகளை வெட்கத்தோட சொல்றேன், இந்த வெட்டுக்குத்துகள், வருடத்தில் 4-5 முறை கொலைகள், சாதிய பிரச்சனைகள், இவற்றிற்கான தீர்வு ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை சரியான நபராக தேர்வு செய்து அவரை அந்த இடத்தில் இந்த பணியில் பொருத்தி ஊர்காவல் படை போன்ற ஒரு ஒற்றர் பிரிவை நீங்கள் அமைத்துத்தான் ஆக வேண்டும். எங்கே எப்ப பிரச்சனை வரும், என்ன பேசலாம்? இந்த கியூ பிரான்ச் உளவு பிரிவை நீங்கள் யாரை வேவு பார்க்கிறீர்கள்? மக்களுக்கான விடயங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எதிராக தாமிரபரணியை பாதுகாப்பதா இருக்கட்டும், தாமர ஆலையை அகற்றுவதா இருக்கட்டும், மக்களோடு நின்று மக்களுக்கான அதிகாரங்களை பெறுவதற்காக போராட்டம் நடத்தக்கூடிய எங்களை போன்றவர்களை பின்தொடரும் வேலையை மட்டும்தான் நீங்க செய்றீங்க. புதுசா ஒரு அமைப்பு தோன்றுது, அந்த அமைப்புக்கு ஏன் தோன்றுது, அவன் என்ன செய்ய போறான்? ஆனால் உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய பதவி காலத்தில் பெரும் இடர்கள் வந்துவிடக்கூடாது, மாவோயிஸ்ட் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்களுக்காக மட்டுமே உங்கள் உளவு பிரிவை நீங்கள் பயன்படுத்தும் நீங்கள் தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில், தென்காசி மாவட்டத்தில், இந்த தென் தமிழகத்தில் மட்டும் ஒரே ஒரு முறை நீங்கள் உங்கள் சரியான அதிகாரத்தை கிராம நிர்வாக அதிகாரிகளோடு இணைந்த ஒரு ஒற்றர் பிடியும் ஊர்காவல் படையும் சேர்த்து அந்த கிராம நிர்வாக அதிகாரி அந்த கிராமத்தில் தங்கியிருக்க வேண்டும். இன்னைக்கு கிராம நிர்வாக அதிகாரியை சாதாரணமா தொடர்பு கொள்ள முடியுதா? இல்ல. இப்படிப்பட்ட சிக்கல்களை அரசு நீக்கணும்னு நீங்க உண்மையிலே நினைச்சா, நான் கூட அடிக்கடி சொல்வேன், என் சொந்தக்காரனுக்கு இருக்க சாதி வரி இனவரியா இல்லையடா, இனப்பற்று மொழிப்பற்ற தமிழர்களாக நாங்கள் மாறி போனோமே. ஆனா சாதி பற்றை ஆளும் வர்க்கம் ஊதுகுழல் கொண்டு பற்றி எறிய வைக்குது. அதான் உண்மை. நீங்க இந்த முடிவெடுக்க தவறுறீங்க, இந்த சாதி பிரச்சனையை நீங்க ஒடுக்க தவறுறீங்க, இந்த சாதி பிரச்சனையை நீங்க அகற்ற தவறுவது உங்களுடைய அரசுகளை வலிமைப்படுத்த, எங்களை பிளவுபடுத்துவதற்காக நீங்க செய்யக்கூடிய வேலை. அரசுக்கு இந்த கேள்வி, அரசுக்கு தான் சொல்றேன். நீங்கள் உண்மையாகவே விரும்பி இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு மாதம் திட்டமிட்ட வேலை செய்தால் இங்கே சாதிய பிரச்சனைகள் தவிடி பொடியாகும். வட மாவட்டங்கள்ல, வட மாநிலங்கள்ல சாதி பிரச்சனைகள் இருப்பதை விட இந்தியா முழுக்கையும் சாதி இருக்கு. ஆனால் சாதி பிரச்சனை தென் மாவட்டங்களில் கொழுந்து விட்டேறியது. தமிழகம் முழுமைக்கும் பரவலாக இருந்தாலும் கூட கொலை என்பது தென் மாவட்டங்களில் உயிர்களின் மீது சிறிது கூட கருணையற்ற தலைமுறைகள் உருவாவதற்கு காரணம் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரம். அவனை தன்னை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற பயம் இல்லாதது, நெறி சொல்லி அறம் சொல்லி வளர்க்க தவறிய அரசுகள். தாய் தோப்பம் தான் வளர்க்கணுமா? எங்களோட 24 இருக்கிறான். பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களின் கைகளில் இருந்த பிரம்பு என்று பறிக்கப்பட்டதோ அன்று இந்த தலைமுறை குற்ற தலைமுறையாக மாறி போனது. என் அருமை பிள்ளை, தேவேந்திர ராஜாவின் இந்த தாக்குதல் நீங்க நினைக்கலாம் ஒரு தனிநபர் தாக்கு இல்லை, இந்த சமூகத்தின் மீது விழும் அடி, இந்த தமிழன் என்னும் சமூகத்தின் மீது தொடர்ந்து விழும் கேவலமான அடக்குமுறை இது. அதை நீங்க அரசு குளிர்காயிறீங்க. மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க குளிர்காயிறீங்க. நாங்கள் ஒரு 10,000 பேர் திரண்டால் அதற்கு ஒரு தீர்ப்பு, 10 பேர் திரண்டால் அதற்கு ஒரு தீர்ப்பு என்ற ஒரு மாய்மாலத்தை காட்டுகிற ஒரு அரசு வேலை, ஒரு உதவித்தொகை முடிஞ்சு போச்சு. இதான் உங்க ஒரு உயிரின் விலையா? தென் தமிழ்நாட்டை நீங்கள் அழிப்பதற்காக வேலை திட்டம் அரசு வைத்திருக்கிறது. அதுதான் சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை தீர்க்கக்கூடிய திட்டமிடல் செய்யாமல்
தேவையற்ற விஷயங்களுக்கான திட்டமிடல், தன்னை கட்டுப்படுத்த ஒரு அதிகாரம் இந்த நிலத்தில் இருக்கிறது என்ற அச்சுறுத்தல் இல்லாமல் வளரும் இந்த இளைய தலைமுறை கஞ்சா போதை. எப்படி நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் எங்களை போன்ற நபர்கள் ஒரு நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்துக்கு கடந்து செல்வதை கண்காணிக்கக்கூடிய நீங்கள், கண்காணித்து எங்களை பின்தொடரக்கூடிய அளவுக்கு வலிமையா இருக்கக்கூடிய நீங்கள், இந்த நிலத்தில் கஞ்சா இவ்வளவு விற்கப்படுகிறது. கல்லூரிகள் தோறும் கஞ்சா இருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு சாதி கிடையாது, அதுக்கு இது கிடையாது, மதம் கிடையாது. கஞ்சானா எல்லாம் கஞ்சா. இப்படி மாற்றி வைத்திருப்பதுதான் தொடர் உங்களுடைய வெற்றிகளுக்கான காரணம். ஏனென்றால் அவன் தன்னுடைய சாதி வெறியில் தான் யார், தன் வரலாறு யார், என்ன தன்னுடைய அதிகாரம் என்ன, நாம் ஏன் கூடி நிற்க வேண்டும் தமிழனாக என்ற எண்ணத்தை மழுங்கடைத்து பிரித்து வைத்தும் அழகு பார்க்கும் வேலையை நீங்கள் திட்டமிட்டே செய்கிறீர்கள் என்று அரசை குற்றம் சாட்டுகிறேன். மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரம் என்ன, கிராம நிர்வாக அதிகாரி எங்கிருக்க வேண்டும், இதை கூட சரியாக எந்த கிராம நிர்வாக அதிகாரியுமே அந்த கிராமத்திலையுமே இப்ப குடியிருப்பது இல்லை. கிராம நிர்வாக அதிகாரி 35 கிலோமீட்டருக்கு இங்கே நகரத்தில் குடியிருக்கிறார். அவர் எல்லா அதிகாரிகளைப் போலவே காலையிலிருந்து கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு வேலைக்கு செல்கிறார். ஒரு கிராமத்தை நிர்வகிக்கக்கூடியவர் வெறுமனே ஒரு அரசு ஊழியர் போன்று செயல்படுவதுதான் அந்த கிராம நிர்வாக அதிகாரியின் செயல் திட்டமா? இந்த சாதிய மோதல்களை, வன்முறைகளை, அடக்கு ஒடுக்குமுறைகளை தடுத்து நிறுத்துக்கு ஒரே ஒரு வேலை திட்டம் தான் இருக்கிறது. தென் தமிழ்நாட்டின் தமிழ் மகளாக என் சக தமிழ் குடிகள் முட்டி மோதி நீங்கள் என்றாலே சண்டைதான் போடுவீர்கள், நீங்கள் என்றாலே கொலைதான் செய்வீர்கள் என்று எங்களை பார்த்து ஏளனம் செய்யும் அந்த கேலி குரல்களை கேட்டு வருத்தத்தோடு அரசுக்கு சொல்லுகிறேன். கிராம நிர்வாக அதிகாரி அவரோடு கூடிய ஒரு வற்றல் படையும் ஒரு ஊர்காவல் படையும் கொண்டு ஒரு 10 கிராமத்தையாவது நீங்கள் சரி செய்து காட்டுங்கள். அப்படி என்றால் நீங்கள் பேசுகிற தமிழ் மொழியின் பால் நீங்கள் கொண்ட ஈடுபாடு, தமிழ் இனத்தின் பால் நீங்கள் கொண்ட ஈடுபாட்டிற்கு அது மட்டுமே எடுத்துக்காட்டு என்பதை உங்களுக்கு இந்த காணொளி திண்ணமா சொல்றேன், தெளிவா சொல்றேன். எங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரமிக்க முதலமைச்சருக்கு சொல்லக்கூடிய சக தமிழ் குடிமகளாக, இந்த நிலத்தில் வாகும் ஒரு பெண்ணாக நான் அரசுக்கு கூறும் ஆலோசனை, கிராம நிர்வாக அதிகாரிகளை கொண்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எங்கள் பதற்ற நிலைகளை நீங்கள் தவிர்த்து காட்டினால் மட்டுமே இந்த நிலம் பண்படும். நீங்கள் செய்ய தவறுவதை நாங்கள் செய்யக்கூடிய இடத்தில் அதிகாரத்தை எங்கள் மக்கள் எங்கள் கைகளில் தரவில்லை. எங்கள் கைகளுக்கு அதிகாரம் வரக்கூடாது என்பதற்காக மட்டுமே நீங்கள் கள்ள மௌனம் சாதிக்கின்றீர்கள் என்று இந்த ஆளும் வர்க்கத்தை நான் கூட்டம் சாட்டுகிறேன். என் அருமை தமிழ்குடி சொந்தங்களே, சாதி மத வெறி கொண்டு நாம் எதையுமே சாதிக்க முடியாத நிலத்தில் நாம் அனைவரும் தமிழன் என்ற ஓர் பிறவியில் பல்வேறு குடிகளாக பிரிந்து நிற்கின்றோம். நமக்குள் வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையாய் வாழ்ந்தால் மட்டுமே நம் மொழி உயிர் பெறும், நம் இனம் உயிர் பெறும், நமக்கென்று ஒரு தமிழ் சமூகம் உருவாகும், நமக்கென்று ஒரு நாடு பிறக்கும். இல்லை என்றால் 600 ஆண்டுகால அடிமை, மதத்தால் 3000 ஆண்டுகால அடிமை நாம். அந்த அடிமை சங்கிலியை ஒருபோதும் உடைக்க முடியாது என்பதை உங்களுக்கு மிகுந்த மனக்குமரலோடு என் அருமை பிள்ளை தேவேந்திர ராஜா இறுதியாக இருக்கட்டும், இனி ஒரு பிள்ளை தாக்கப்படக்கூடாது என்பதை சக தமிழ்குடி சொந்தங்களுக்கும் வருங்கால என் தலைமுறை அன்பு பிள்ளைகளுக்கும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.